வணக்கம் மக்களே, நான் சத்யவர்ஷா. இந்திய அரசியலமைப்பு ஆலோசகராக பணியாற்றி வருகின்றேன். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் தான் ஆட்சி அமைக்கப் போகிறது என்பது ஒவ்வொரு மக்களுடைய எதிர்பார்ப்பும் இன்றைக்கு காத்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த கூட்டமே இன்னும் பிரதிபலித்துக் கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு மாவட்ட ரீதியாக, ஒவ்வொரு தொகுதி ரீதியாக மக்களுடைய ஆரவாரமான அந்த கூட்டம் பிரதிபலித்துக் கொண்டிருக்கிறது. வரப்போகிற ஆட்சி அமைப்பு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் ஆட்சி என்று மக்கள் இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் எதிர்பார்ப்போடு காத்து கொண்டிருக்கின்றார்கள். நம்முடைய ஆட்சி அமைப்பில் மக்கள் சட்டமன்ற பேரவை கொண்டு வரப்படும். ஒவ்வொரு தொகுதி ரீதியாக இருக்கின்ற மக்கள் எளிமையாக நம்மளுடைய முதலமைச்சரை பார்ப்பதற்குரிய மிகப்பெரிய வாய்ப்பு ஏற்படுத்தப்படும். நம்மளுடைய மாண்புமிகு மரியாதைக்குரிய எடப்பாடியா முதலமைச்சராக அமரும் பொழுது சட்டமன்ற மக்கள் பேரவையில் அமர்ந்து மக்களை நேரடியாக அவர் பேசுவதற்குரிய அந்த முழு முயற்சிகள் எடுக்கப்படும். இதனால் 234 தொகுதி ஒரே மாதத்தில் நம்மளுடைய முதலமைச்சரிடம் அனைத்து வகையான பிரச்சனைகளும் எடுத்துரைப்பதற்கும் தீர்வுகள் எட்டப்படும். மாதத்தில் 2 நாள் நம்மளுடைய மரியாதைக்குரிய மாண்புமிகு நரேந்திர மோடி ஐயா பிரதமர் அவர் நம்மளுடைய தமிழ்நாட்டில் மக்கள் சட்டமன்ற பேரவையில் அமர்ந்து பேசுவதற்குரிய பங்கீடு எடுக்கப்படும். இதனால் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கும் கரப்ஷன், கமிஷன், அரசியல் அமைப்புகளுடைய மிகப்பெரிய மக்களை அச்சுறுத்தக்கூடிய சூழ்நிலைகள் விரட்டியடிக்கப்படும். அரசு ஊழியர்கள் இனி வரும் காலங்களில் மக்களுக்காகவும் முதலமைச்சருக்காக மட்டுமே அந்த ஆட்சி நடப்பதற்குரிய மாற்றத்தை ஏற்படுத்த தரப்படும். கண்டிப்பாக இன்றைக்கு அனைத்து வகையான மக்கள் எதிர்பார்க்கக்கூடிய அந்த ஒவ்வொரு தொகுதி ரீதியாக இருக்கின்ற அடிப்படையான தீர்வுகள் கண்டிப்பாக நிவர்த்தி செய்து தரப்படும். ரோந்து பணிகள் முழுமையாக 3 அல்லது 4 முறை முழுமையாக ஆங்காங்கே கொண்டு வந்து மக்களை காப்பாற்றுவதற்குரிய பாதுகாப்பு நிர்ணயம் செய்யப்படும். கூர்க்கா ஒவ்வொரு பகுதியிலுமே முழுமையாக அதற்குரிய நியமனம் செய்து தரப்படும். அன்றைய காலகட்டத்தில் இருந்த அனைத்துமே இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் நிராகரிக்கப்பட்ட அனைத்துமே மீண்டும் செயல்படுத்துவதற்குரிய அமைப்புகள் ஏற்படுத்தப்படும். நம்பிக்கையோடு காத்திருங்கள் மக்களே. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் நம்மளுடைய மாண்புமிகு புரட்சித் தலைவரால் ஏற்படுத்திய கட்சி. அவர் என்றைக்குமே அந்த மக்கள் 3 வேளை உணவருந்த வேண்டும், வசிப்பதற்கு வீடு கட்டமைப்பு ஏற்படுத்த வேண்டும், அனைத்து மக்களுக்குமே வேலை வாய்ப்பு, தொழில் வாய்ப்பு ஏற்படுத்த வேண்டும் என்று ஒவ்வொரு இடத்திலுமே அவர் விட்டு சென்ற அவருடைய வழி வந்த தொண்டர்கள் இன்றைக்கும் உழைத்து கொண்டிருக்கின்றார்கள். வாய்ப்புகளை நாம் உருவாக்குவோம், தமிழ்நாட்டை மீட்டெடுப்போம். நன்றி.